லைஃப் போற ஒரு ரீதியில இருக்கிற ஒரு பர்சன், உசுறு போகிற நிலைமையில இருக்கிற ஒரு பர்சனை அங்க ஒரு 2 மினிட்ஸ் நிறுத்திட்டு வெயிட் பண்ணுங்க, போட்டோ இப்ப எடுத்துட்டு போங்க. என்ன சார் சமூகத்துல வாழ்ந்துட்டு இருக்கோம் நம்ம? சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட். சாதாரண ஆயில் 3 ஸ்பூனுக்கு பதிலா மிஸ்டர் கோல்ட் கடலெண்ணெய் 2 ஸ்பூன் ஊத்துனா போதும். மிஸ்டர் கோல்ட் 100% கடலெண்ணெய், எல்லாமே கரெக்ட். குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். ஒரு அழைப்பை ஏற்று முதல்ல மீடியா நண்பர்கள், சகோதர சகோதரிகள், நீங்க எல்லாரும் இங்க வந்தது முதற்கண் என்னுடைய பணிவன்பான வணக்கத்தையும் நன்றிகளையும் நான் முதல் தெரிவித்துக் கொள்கிறேன். யூடியூப்ல காரசாரமா வந்துட்டு கல்பனா அவர்கள் தற்கொலைக்கு முயற்சி பண்ணாங்க, கல்பனாவோட வீட்டுக்கார் தான் அந்த தற்கொலைக்கே காரணம், கல்பனாவோட மகளுக்கும் கல்பனாவுக்கும் பயங்கர தகராறு, இந்த மாதிரியான நிறைய நியூஸ் வந்துட்டு தமிழ்ல மாத்திரம் இல்லாம தெலுங்கு ஊடகங்களையும் மலையாள ஊடகங்கள்லையும் நிறைய இந்த ஹாட் நியூஸ் 3 நாளா 38 வருஷமா நான் பாடி கஷ்டப்பட்டு இருக்கிற ஒரு புகழை விட எனக்கு இந்த 3 நாள் ரொம்ப நிறைய புகழ் கிடைச்சிருக்கு. பயங்கர பப்ளிசிட்டி எனக்கு, பட் இன் அ வெரி வெரி நெகட்டிவ் சென்ஸ். ஸோ இதை பற்றின ஒரு தெளிவும் கிளாரிட்டியும் கொடுக்கணும். ப்ளஸ் சில விஷயங்கள் வந்து மீடியாவில் போய்கிட்டு இருக்கிறது ஆர் மீடியா கையாள்கிற விதம் வந்து சரியல்ல என்பதை பணிவன்புடன் நான் வந்து தாழ்மையாக தெரிவித்துக் கொள்ளணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ப்ரெஸ் மீட்டை முதல்ல கூட்டினது சார். ஃபர்ஸ்ட் திங், நான் சூசைட் பண்ணிக்கலாம் ட்ரை பண்ணல சார். நான் பேசிக்லி இப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பிரச்சனை இருக்கு உடம்புல. எனக்கு ஆர்த்ரைட்டிஸ் இஷ்யூஸ் இருக்கு, த்ரோட் இஷ்யூஸ், சைனஸ், லொட்டுன்னு 1008 பிரச்சனைகள் இருக்கு. எனக்கு 45 வயசு ஆகுது. அண்டு எனக்கு ஆல்மோஸ்ட் இப்போ மெனோபாஸோட பிகினிங் ஆரம்பிச்சாச்சு. என்னுடைய ஏஜுக்கு, இன்னைக்கு இருக்கிற ஜென்ரேஷனுக்கு மெனோபாஸ் பிகினிங் ஆரம்பிச்சாச்சு. இதனால முதல்ல உங்களுக்கு நான் தெரிவிக்கிறது என்னன்னா, ஒரு பெண்ணினுடைய உடல் நலமும் மனநலமும் எவ்வளோ விஷயங்கள் ஒரு பெண்ணு சுமந்துக்கிட்டு இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் ஒரு பெண் சுமந்துக்கிட்டு நடக்கிறாங்கிறது நிறைய பேர் வந்து யோசிக்கவே மாட்டேங்கிறீங்க. அவங்கவுங்க வீட்டில் ஒரு பிரச்சனை வரும்போது தான் அவங்களுக்கு ஒரு கஷ்டம் தெரியுதே தவிர்த்து, வெளியிலிருந்து ஒருத்தர் ஒரு பிரச்சனையை ஃபேஸ் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக வந்து மக்கள் வந்துட்டு கல்லடிச்சிட்டு போயிடுறாங்க, அவதூறான வார்த்தைகள் பேசுறாங்க, தவறான செய்திகள். நல்ல நல்ல விஷயங்கள் ஒரு மனுஷன் செஞ்சா அது 10 பேருக்கு தான் போகுதுன்னா, ஒரு தவறான செய்தி, அவதூறான செய்தினா அது 1000 பேருக்கு போகக்கூடிய ஒரு துர்பாக்கியமான மோசமான மனக்கசப்பு ஏற்படக்கூடிய ஒரு நிலையில தான் இன்னைக்கு நம்ம சமுதாயம் இருக்கு. ஆர் இன்னைக்கு நம்மளுடைய செலிபிரிட்டி மீடியா பத்திரிகை இந்த நிலைமையில இருக்கு. எனக்கு பத்திரிகையாளர்களோ மீடியா நண்பர்களோ எனக்கு யாரும் எதிரி கிடையாது ஃபர்ஸ்ட். அதனால நீங்க முதல்ல புரிஞ்சுக்கணும், உங்களை யாரையும் நான் வந்துட்டு கோவத்துல திட்டுறதுக்காகவோ இது பண்ற உங்களுக்கு மனசு கஷ்டப்படுத்துறதுக்காகவோ நான் இந்த மீட் வந்து கூட்டல. அதனால மனசுல இருக்கிற சில விஷயங்கள் உண்மையை வந்துட்டு பேசணும், உண்மையான வேதனை என்ன, உண்மையா நடக்கிற பிரச்சனை என்னங்கிறது சொல்லணுங்கிறதுக்காக தான் உங்க எல்லாரையும் நான் முதல்ல கூப்பிட்டுருக்கேன். அதனால நான் ஒருவேளை உணர்ச்சி வசப்பட்டு கொஞ்சம் கோபமாவோ ஏதாவது பேசினா உங்களை தனிநபர்களை எவரையும் தாக்குவதற்காக அல்ல, அவல நிலைமைகளை எக்ஸ்பிளைன் பண்றதுக்காகன்னு சொல்லிட்டு நீங்க தயவு செஞ்சு இதை ஒரு ரைட் அண்ட் பாசிட்டிவ் சென்ஸ்ல நீங்க எடுக்கணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபர்ஸ்ட் பிரச்சனை என்னன்னா, ஓடிட்டு இருக்கிறது நான் சூசைட் பண்ணி கட்டன் பண்ணேன். இல்ல சார், சூசைட்லாம் பண்ணிக்கல. எனக்கும் என் கணவருக்கும் பயங்கர பிரச்சனை சார். நான் ஒரு வீடியோ வெளியிட்டேன், என் கணவர் வந்து கரெக்டான நேரத்துல, என் கணவர் இந்த விபத்து பிரச்சனை நடக்கும் போது நான் ஹைதராபாத்ல இருக்கேன். மார்ச் 4ஆம் தேதி காலையில 11:30 மணி ஃபிளைட்ல தான் நான் கொச்சின்ல இருந்து ஹைதராபாத்கே வந்தேன். ஏன்னா பிப்ரவரி மாசம் நான் வந்து எல்எல்பி ஸ்டூடெண்ட், இந்த வயசுல நான் வந்து லா படிச்சுக்கிட்டு இருக்கேன், என்னுடைய ஃபைனல் இயர்ல இருக்கேன். 5 செமஸ்டர்ஸ் முடிஞ்சு போச்சு. 5th செமஸ்டர் எக்ஸாம் பிப்ரவரி மாசம் ஃபுல்லா நடந்தது. பயங்கர ஹெவி ஸ்ட்ரெஸ்ல கம்ப்ளீட்டா படிச்சு நல்லபடியா எக்ஸாம் எழுதி முடிச்சு எனக்கு ஜனவரி மாசத்துல இருந்து உடம்பு ரொம்ப மோசமா இருந்திருக்கு. எனக்கு வந்து லங்ஸ்ல மெயினா ஃப்ளூயிட் கலெக்ட் ஆகி லங் இன்ஃபெக்ஷன் ஆயிருக்கு. 1.5 மாசமா இருமல் நெஞ்சு வலியோட தான் நான் வந்து ஒரு 4-5 ஷோ பிப்ரவரி மாசத்துல இருந்து பாடி முடிச்சேன். ஜனவரியிலிருந்து எனக்கு இந்த பிரச்சனை நடந்தது. இதோடைய தான் நான் வந்து கடைசியா இப்ப சிவராத்திரி, மகா சிவராத்திரி பிப்ரவரி 26 வரைக்கும் நடந்த ஒரு 5-6 ப்ரோக்ராம் பாடினேன். ரொம்ப சிரமப்பட்டு போராடி கஷ்டப்பட்டு தான் நான் பாடிட்டு வந்தேன். அண்ட் இன்னைக்கு வந்து செலிபிரிட்டிஸ்க்கு மாத்திரம்தான் வந்து இன்சோம்னியா இஷ்யூஸ், தூக்கமின்மை பிரச்சனை அப்படின்னு கிடையாது.
நார்மலான எல்லாருக்கும் நிறைய பேருக்கு 10ல் ஒருத்தருக்கு கண்டிப்பாக வந்து நிம்மதியாக தூக்கம் வர்றது கிடையாது. அதுக்கு 1008 ஃபேக்டர்ஸ் இருக்கலாம். உடல்நிலை, நான் முன்னாடி சொன்னது போல் மெனோபாஸ், இது நிறைய விஷயங்கள், இந்த ஏஜில் உட்காந்து படிக்கிறது, ஃபேமிலியை பார்த்துக்கணும், பிள்ளைங்களை பார்த்துக்கணும். என்னதான் மைக்கில் பாட்டு பாடினாலும், மைக்கை பிடிச்சி பாடினாலும், நானும் உங்களை போல ஒரு சாதாரண ஒரு பொண்ணு தான். என் குடும்பத்துக்கு, என் மாமியார் மாமனாருக்கு நான் மருமகள், என் கணவருக்கு நான் மனைவி, என் குழந்தைகளுக்கு நான் தாய், என் தாய் தந்தையருக்கு நான் மகள். எனக்கு ஒரு சராசரி சிட்டிசனுக்கு உண்டான எல்லா ரெஸ்பான்சிபிலிட்டியும் ஸ்டேட்டஸும் எனக்கு இருக்கு. இதுல மீடியா ஃபர்ஸ்ட் திருச்சி போட்டது இந்த ஒரு விஷயம். அதுக்கப்புறம் எனக்கும் என் கணவருக்கும் பிரச்சனை. எனக்கு ஒரு வாழ்க்கையிலேயே நடந்த ஒரே ஒரு நன்மைன்னு உண்மையா நான் சொல்லணும்னா அதுக்கு இந்த மாதிரி ஒரு மனுஷன் எனக்கு புருஷனா கிடைச்சது தான். என் கணவர் பிரசாத் பிரபாகர் மாதிரி. ஐ விஷ் நாளைக்கு நிறைய பெண்களுக்கு அந்த மாதிரி ஒரு புருஷன் கிடைச்சா ஒவ்வொருத்தரோட வாழ்க்கை எவ்வளவு நல்லா இருக்கும். 45 வயசுல கணவரோட சப்போர்ட் இல்லாம நீங்க நினைக்கிறீங்களா? ஒரு பொண்ணு வந்துட்டு PhD படிக்கணும், குடும்பத்தையும் பார்த்துக்கணும், பாடுறதுக்கு ப்ரோக்ராம்ஸ்க்கு போகணும், சூப்பர் சிங்கர் ஷூட்டுக்கு போகணும், பிளஸ் LLB வேற படிக்கணும். எந்த வீட்டில் இது நடக்கும்? எந்த தனி சப்போர்ட்னால ஒரு பொண்ணுனால இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு பண்ண முடியும்? கண்டிப்பா யாரோட சப்போர்ட் இருக்கு. எனக்கு பின்னாடி இருக்கிற சப்போர்ட்டும் தைரியமும், எங்க அப்பா உயிரோடு இல்லை, என் குருமார்கள் உயிரோடு இல்லை, அத்தனை பேரையும் சேர்த்து வச்சு ஒரே ரூபமா என் கூட இன்னைக்கு நடமாடுற ஒரு தெய்வமா வாழ்ந்துட்டு இருக்கிற ஒருத்தர்னா அது என் வீட்டுக்கார் தான். நான் ரொம்ப லக்கி அந்த விஷயத்துல. எக்ஸ்ட்ரீம்லி ஹீஸ் அ குட் பர்சன், எக்ஸ்ட்ரீம்லி ஹீஸ் அ ஃபேமிலி ஓரியன்டட் பர்சன். ஐ ஹாவ் டு டெல் திஸ். அண்ட் ஹீஸ் அ ஹார்ட் ஒர்க்கர். அண்ட் 3வது குழந்தைங்களோட பிரச்சனை. எனக்கும் என் பொண்ணுக்கும் மேஜரான பிரச்சனைலாம் இல்லை. என் பொண்ணுக்கு 19 வயசு முடிஞ்சிடுச்சு. எந்த வீட்டில் உங்களுக்கு அவங்க அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் இல்லை பிள்ளைகளோட பிரச்சனை இல்லை? எல்லா 19 வயசு 20 வயசு டீனேஜ் இருக்கிற எல்லா வீட்லையும் நான் கேட்குறேன், யார் எந்த குழந்தையோட பிரச்சனை இல்லை? சண்டையோ பிரச்சனையோ குடும்பத்தில் இருக்கிற தகராறோ, நானும் சாதாரண பொண்ணுதான், எல்லார் வீட்லயும் இருக்கும். ஆனா அதனால வந்து மாத்திரை சாப்பிட்டதுனால சார் அன்னைக்கு டோசேஜ் ஹெவியா எடுத்துட்டேன். ஏன்னா எனக்கு கடந்த 2-3 மாசமா உடம்பும் முடியல, தூங்கவும் முடியல, ரெஸ்டும் எடுக்க முடியல, படிக்கணும், எக்ஸாம்ஸ் எழுதணும், ஏகப்பட்ட மென்டல் ப்ரெஷர் எனக்கு பல வருஷங்களாவே இருக்கு. பல வருஷங்களாவே எனக்கு இன்சோம்னியா இஷ்யூஸ் இருந்தது. அன்னைக்கு ஏன்னா ஒரு 2 டேப்லெட் சாப்பிட்றோம் அப்படின்னா அந்த 2 டேப்லெட் ஸ்லீப்பிங் பில்ஸ் வரைக்கும் ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்றேன். அது அப்படியே கண்டினியூ ஆயிருந்துச்சுன்னா அது 2 டேப்லெட்டுக்கு வந்துட்டு குறையாது, அதுக்கு மேலதான் டோசேஜ் உடம்பு கேட்கும். 2 டேப்லெட் ஒரு 2 மாசம் சாப்பிட்டுட்டோம்னா அடுத்து 2 டேப்லெட் சாப்பிட்டா தூக்கம் வராது, 3 டேப்லெட் 4 டேப்லெட் சாப்பிட்டா தான் தூக்கம் வருங்கிற லெவலுக்கு ஸ்லீப்பிங் பில்ஸ் அப்படித்தான் அடிக்ட் பண்ண ஒருத்தர். ஏதோ சரி சாப்பிட்டா அன்னைக்கு டோசேஜ் ஜாஸ்தியானதுனால அன்கான்சியஸ் ஸ்டேட்டுக்கு போய் நான் முதல்ல மயங்கி விழுந்துட்டேன். என் வீட்டுக்காருக்கு நான் ஃபோன் பண்ணி பேசிக்கிட்டே இருக்கும் போதுதான் நான் மயங்கி விடுறது அவர் அப்படியே பாக்குறாரு. அவர் சென்னையில் இருக்காரு, பேசிட்டே இருந்து எனக்கே கம்ப்ளீட் அன்கான்சியஸ் ஸ்டேட்டுக்கு நான் போயிட்டேன். என் வீட்டில் அன்றைக்கி நான் தனியாக தான் இருந்தேன். எனக்கு சர்வெண்ட் மெய்ட்ஸ்லாம் யாரும் அங்கே ஹெல்ப்புக்கெலாம் என் கூட ஃபுல்லாக இருக்கிற மாதிரில, நானே சமைச்சிக்குவேன், நானே சாப்பிட்டுக்குவேன், ஆன் அண்ட் ஆஃப் யாரோட ஹெல்ப் எதனாவது எடுத்துக்குவேன். இதுதான் நடந்த உண்மை. அவர் தான் போலீஸுக்கும் ஆம்புலன்ஸுக்கும் சென்னையிலேருந்து அவர் அப்போ டிக்கெட்டே புக் பண்ணிட்டாரு வரத்துக்கு ஹைதராபாத்துக்கு. அந்த கேப்பில் போலீஸுக்கும் ஆம்புலன்ஸுக்கும் இன்ஃபார்ம் பண்ணி என் வைஃப் இந்த மாதிரி அன்கான்சியஸாக கிடக்குறாங்க வீடு வந்து இப்படிதான் இருக்கும், இந்த அட்ரஸ், இந்த வழியா டோர் போய் இந்த டோரை உடச்சி உள்ள போய் அவங்கள தூக்கிட்டு இம்மிடியட்லா ஆம்புலன்ஸ்ல கொண்டு போய் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கடைசியா உயிர் காப்பாற்றப்பட்டு அவுட் ஆஃப் டேஞ்சர்ல இருந்து வந்து நான் நல்லபடியா இருக்கேன். இதுதான் உண்மையா நடந்த சம்பவம். என்னுடைய ஒரு ரிக்வெஸ்ட் என்னன்னா, ஃபர்ஸ்ட் திங், ஐயா செலிபிரிட்டிங்கிற ஒரே காரணத்தினால ஏன் வந்து எங்களை மாதிரி ஆட்கள் மேல சேத்த வாரி அடிக்கிறீங்க? பப்ளிக்கும் சரி இல்ல மீடியாவும் சரி, நீங்க எங்களை மாதிரி ஆளுகளுக்கு நீங்க தான் நண்பர்கள். இந்த சொசைட்டிக்கே இந்த மக்களுக்கே ஏதாவது பிரச்சனை இதுனாக்கா அதுக்கு நீங்க தான் அந்த மக்களுடைய நாவா இருக்கீங்க. நீங்க ஏன் இந்த மாதிரி தப்பான நியூஸ் ஸ்ப்ரெட் பண்றீங்க? அப்புறம் ஏன் வந்து இஷ்டத்துக்கு அவங்க இதை சாப்பிட்டாங்க அதை சாப்பிட்டாங்கன்னு ஏன் எங்க மேல சேத்தவாரி அடிக்கிறீங்க? என்னுடைய ஒரு வருத்தமான ஒரு விஷயம் அதுதான். ஏன் வந்து எங்க யூடியூப் அண்ட் என்னுடைய தாழ்மையான ரெக்வஸ்ட் சார், சைலன்ஸ் ப்ளீஸ் சார், சைலன்ஸ் ப்ளீஸ் சார். என்னுடைய தாழ்வான ரெக்வஸ்ட் டு தி யூடியூப் பீப்புள். எவ்வளோ நம்ம நாட்டில் பிரச்சனைகள் நடந்துட்டு இருக்கு, எவ்வளோ கொடுமைகள் நடந்துட்டு இருக்கு. அங்க இங்கேயும் கேட்டாக்கா கேங் ரேப்பு, 8 வயசு சிறுமிக்கு பாலியல் தொந்தரவு, 5 வயசு சிறுமிகளுக்கு பாலியல் தொந்தரவுன்னு ஏகப்பட்ட காதுல கேட்க முடியாத விஷயங்கள்லாம் இந்த நாட்டில் நடந்துட்டு இருக்கு. உங்களுக்கு அதை பத்திலாம் கவலை இல்லையா? எந்த நடிகர், எந்த செலிபிரிட்டி, எந்த பிலிம் ஃபீல்டில் இருக்கிறவங்க என்ன பண்றாங்க? சார், ஒரு யூடியூபர் ஒருத்தர் போட்டிருக்கிறாரு மீடியால, நிஜமாக நடந்தது என்னவென்றால், முதல்ல உங்களுக்கு நிஜம் எப்படி தெரியும்?
நான் இப்போ ஹாஸ்பிட்டல்ல இருந்து வந்து கன்சர்ன் பர்சன் இப்போ நான் உங்ககிட்ட டைரக்டா பேசுறேன். என் வாயிலிருந்து ஒரு விஷயம் வராம இதுதான் நடந்தது அதுதான் நடந்ததுன்னு எப்படி நீங்க எந்த பேசிஸ்ல உறுதிப்படுத்தி ஒரு நியூஸை வெளியிடுறீங்க? நடந்தது இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்கு, மொத்தம் தப்பா இருக்கு. எத்தனை பேருக்கு இந்த மாதிரி முன்னுக்கு வந்து பேசுறதுக்கு முதல்ல முடியும்னு நினைக்கிறீங்க? ஏன் வந்து என் கல்யாணத்துக்கு யாரா வந்தாங்களா, என் டிவோர்ஸுக்கு யாரா வந்தாங்களா, நான் புள்ள பெக்கும் போது யாரா வந்தாங்களா, நான் வாழ்ந்துட்டு இருக்கும் போது யாரா வந்தாங்களா, நான் என்னென்ன பாட்டு பாடி இருக்கேன், இது நான் என்னோட ப்ரொஃபஷன் மெயினா என்ன, நான் என்ன பண்ற லைஃப்லன்னே எதுவுமே தெரியாத பீப்புளுக்கு 4 செவத்துக்குள்ள ஒரு வீட்டுக்குள்ள 4 செவத்துக்குள்ள ஒரு பெட்ரூம்குள்ள எனக்கும் என் கணவருக்கும் நடக்கிற நல்லது கெட்டது எப்படி எந்த உறுதியில நீங்க வந்துட்டு இதுதான் நடந்துச்சுன்னு சொல்லி எப்படி பேசுறீங்க? என்ன மாத்திரம் இல்ல, இந்த மாதிரி பல பெண்களை, அதுவும் பெண்களா இருந்தா செலிபிரிட்டின்னு பேசுறதுக்கே உங்களுக்கு பயங்கரமா பேச்சு வருது ஒவ்வொருத்தரை பத்தியும். இதுலயும் பெண்ணு அப்படின்னு வந்துச்சுன்னா இன்னும் 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 மட்டமா 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 வந்துட்டு ஒரு பெண்ணை வந்துட்டு காமிக்கிறீங்க. இன்னைக்கு நான் சொல்றேன், நீங்க முதல்ல போட்ட யூடியூப் வீடியோஸுக்கு இன்னும் ஒரு எவ்வளோ ஒரு லைக்ஸோ எத்தனையோ பேர் ஒரு 1 லட்சம் பேர் பார்த்துருக்காங்கன்னு ஃபார் எக்ஸாம்பிள் வச்சுப்போம். இன்னைக்கு நான் சொல்றேன், நான் என் கணவரோட நல்லா இருக்கேன் சார், என் பிள்ளைங்களால எந்த பிரச்சனையும் இல்லை, நல்லா இருக்கேன், குடும்ப வாழ்க்கையில நல்லா இருக்கேன், உடம்பு எனக்கு சரியில்லை, பல பிரச்சனைகளுக்கு டீல் பண்ணிட்டு இருக்கேன். இது எத்தனை பேர் பார்ப்பாங்க? இப்படிங்கிறதுக்குள்ள ஒரு மனிதருடைய வாழ்க்கையில பர்சனல் லைஃப்ல சேத்தவாரி அடிக்கிறாங்க. அதை ரிப்பேர் பண்றதுக்கு எவ்வளவு நாள் ஆகும் சார்? எவ்வளோ நாங்க கஷ்டப்படணும்? ஏன் சார் நாங்க என்ன தப்பு பண்ணோம் உங்களுக்கு? உங்ககிட்ட யாருக்கிட்டையாவது நான் வந்து என்னோட காலேஜ் ஃபீஸ் கேட்டிருக்கேனா, உங்க யார்ட்டையா கடன் கேட்டிருக்கேனா, உங்க யாரையாவது நான் ஏமாத்திருக்கேனா? என் தொழில், நான் இண்டிபெண்டன்ட் ஒர்க்கிங் உமன். சின்ன வயசுல இருந்து 5 வயசுல இருந்து கடந்த எனக்கு 45 வயசு ஆகுது, 40 வருஷமா நான் இந்த இண்டஸ்ட்ரியில பாடிக்கிட்டு இருக்கேன். ஐ வாஸ் அ சைல்டு ஆர்டிஸ்ட். என் அப்பா எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், நடிகர் T.S. ராகவேந்தர். ஹி வாஸ் அ டைரக்டர், ரைட்டர், சிங்கர், மியூசிக் டைரக்டர். இந்த பிலிம் ஃப்ரெட்டானிலேயே நான் பிறந்து வளர்ந்த ஒரு பொண்ணு, இந்த சென்னையில பிறந்து வளர்ந்த பொண்ணு நான். சரி, இவ்வளோ நடந்துச்சு, என் போனு ஆன்ல தான் இருந்திருக்கு. ஒரு மீடியா பர்சன் எனக்கு ஒருத்தர் கூட நீங்க யாருமே ஏன் ஃபோன் பண்ணல? கல்பனா மேடம் நீங்க சூசைட் பண்ணிக்கிட்டீங்கன்னு வெளியில பேசிக்கிறாங்க, உண்மையா? இந்த மாதிரி நடந்துச்சா? கேட்கலாமே. அஃபெக்டட் பர்சன், கன்சர்ன் பர்சன் கிட்ட டைரக்டா கேட்காம, ஐயா தயவு செஞ்சு எந்த நல்லது நீங்க வெளியில சொல்லட்டாலும் பிரச்சனை இல்லை, தவறான நியூஸ் ஐயா நீங்க போடுறதுனால ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கை, ஒவ்வொருத்தருடைய மன உளைச்சல் எவ்வளோ ஜாஸ்தி ஆகுதுங்கிறது உங்களுக்கு புரிய மாட்டேங்குது. இதுக்கு அண்ட் பப்ளிக் பாக்குற பப்ளிக்கு என்னுடைய ஒரு வேண்டுகோள், ஒரு நல்ல விஷயம் வந்தா நீங்க அதெல்லாம் பாக்குறதுக்கு எவ்வளோ சோம்பல் படுறீங்க. ஒரு கெட்ட, அதாவது ஒரு 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 சிங்கர், இப்ப என்ன எடுத்துக்கோங்க, கல்பனா தன்னுடைய கணவரோடு அருமையாக வாழ்கிறார், நல்ல மனைவி என்று பேர் எடுத்தார், நல்ல மதர் என்று பேர் எடுத்தார்னா நீங்க பப்ளிக் நீங்க அதை வந்துட்டு அதை பெருசா நீங்க பொருட்படுத்த மாட்டீங்க. கல்பனா அவருடைய ஹஸ்பண்டோட பிரச்சனை அப்படின்னு வந்தா மாத்திரம் ஏன் எக்ஸ்ட்ரா லைக்ஸ் வருது அதுக்கு? இப்ப மீடியா பீப்புளா இருக்கட்டும், மத்தவங்களா இருக்கட்டும், உங்களையும் பிளேம் பண்ணுவாங்க, பப்ளிக்குக்கும் சேர்த்துதான் இது. நானும் உங்கள ஒருத்தி தான், நான் மீடியாலையும் ஒருத்தி, பப்ளிக்லயும் ஒருத்தி, 2 ஃபீல்டில் இருக்கிறதுனால தான் நான் பேசுறேன். மக்கள் இதுதான் மேடம் ஆசைப்படுறாங்க. மக்களுக்கு இந்த லைக்ஸ், அவங்களுக்கு இப்படிப்பட்ட விஷயங்கள் தான் ஆசைப்படுது. மக்களை எவ்வளவு ஒரு நெகட்டிவான, பெசிமிஸ்டிக்கான, மோசமான மனநிலைமையில நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோங்கிறது தயவு செஞ்சு கொஞ்சமாவது யோசிச்சு பாருங்க. ஒருத்தர் நல்லா இருக்காங்கிறது கேட்கறது உங்களுக்கு போர் அடிக்கல? எந்த ரியாலிட்டி ஷோல எடுத்துக்கோங்க, எதுல இருக்கு, யாரோ அழுதாங்க, யாராவது அங்க விழுந்துட்டாங்க, யாருக்காவது ஏதாவது ஒரு அபத்தம் பற்றி போய் ஏதோ பிரச்சனையாச்சு, இதெல்லாம் தான் கேட்கறதுக்கு ரெடியா இருக்கீங்க. நல்ல விஷயங்கள் எவ்வளவு கொட்டி கிடக்கு. ஐ வில் நெவர் கால் யூடியூப் as a science as a curse. யூடியூப் ரொம்ப ரொம்ப பெரிய வரப்பிரசாதம். ஏன் இன்னைக்கு தனி ஒரு பொண்ணா LLB-ய 5 செமஸ்டர் கஷ்டப்பட்டு படிச்சு அரியர்ஸ் வைக்காம பாஸ் பண்ணி நான் வந்தது பல யூடியூபர்ஸ், உங்களை மாதிரி இருக்க பல யூடியூபர்ஸ் கொடுத்திருக்க எஜுகேஷனல் வீடியோ ஆன் ஒவ்வொரு சப்ஜெக்ட். எனக்கு ஹிந்தி புரியும், தமிழ் தெரியும், ஏன்னா தமிழ் என்னுடைய தாய்மொழி, தெலுங்கு தெரியும், மலையாளம் தெரியும். இந்த 4 லாங்குவேஜ்ல எனக்கு இருந்த லாங்குவேஜ் கமாண்டை வச்சு எவ்வளோ எஜுகேஷனல் வீடியோஸ் ஆல் ஓவர் இந்தியா ஃப்ரம் டிஃப்ரெண்ட் ஸ்டேட்ஸ், டிஃப்ரெண்ட் பீப்புள். அவங்கெல்லாம் என்னுடைய வெற்றிக்கு, நான் நாளைக்கு ஒரு அட்வொகேட் ஆனேன்னா அவங்க எல்லாருமே அந்த வெற்றிக்கு எனக்கு கான்ட்ரிபியூட் பண்றாங்க. அண்ட் வாட் அபவுட் அதர் பீப்புள், நெகட்டிவ் பீப்புள்? ஏன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சினிமாக்காரங்கன்னா உங்களுக்கு அவ்வளோ ஒரு மட்டம்? ஏன் உங்களுக்கு நான் கேட்கிறேன், உங்க ஒய்ஃபுக்கு பிரச்சனை இல்லையா? உங்க அம்மாவுக்கு பிரச்சனை இல்லையா? நம்ம வீட்டில் இருக்கிற சகோதர சகோதரிகளுக்கு பிரச்சனை இல்லையா? நம்ம அதெல்லாம் பாக்குறோமா?
எங்க உயிர் ஊசலாடிட்டு இருக்கிற டைம்ல என்ன பெட்ஷீட் போட்டு மூடி கொண்டு போய் ஆம்புலன்ஸ்ல வைக்கும் போது போட்டோ எடுக்கிறதுக்கு பெட்ஷீட் எல்லாம் கழட்டிட்டு இதோட ஒரு போட்டோ எடுக்கிறேன்னா ஒரு 2 மினிட்ஸ் அங்க வந்துட்டு லைஃப் போற ஒரு ரீதியில இருக்கிற ஒரு பர்சன், உசுறு போகிற நிலைமையில இருக்கிற ஒரு பர்சனை அங்க ஒரு 2 மினிட்ஸ் நிறுத்திட்டு வெயிட் பண்ணுங்க, போட்டோ இப்ப எடுத்துட்டு போங்க. என்ன சார் சமூகத்துல வாழ்ந்துட்டு இருக்கோம் நம்ம? நாளைக்கு நான் ஒரு நல்ல விஷயம் பண்றேன், இன்னைக்கு இத்தனை பேர் வந்திருக்கீங்களே, நாளைக்கு ஒரு நல்ல விஷயம் பண்ணும்போது நீங்க அத்தனை பேரும் என் கூட இருக்கீங்களான்னு நான் பார்க்கணும். நாளைக்கு சமூகத்துக்கு தேவையான ஒரு விஷயம் நான் ஒரு இனிஷியேட்டிவ் எடுக்கிறேன் சார், ஆஸ் அ மதர், ஆஸ் அ உமன் நான் எடுக்கிறேன், நல்ல ஒரு இனிஷியேட்டிவ் எடுக்கிறேன், என் கூட இத்தனை பேர் நீங்க சப்போர்ட்டுக்கு இருக்கீங்களான்னு நாளைக்கு நான் பார்க்கணும். அப்ப அதுல தெரியும் நீங்க எவ்வளவு நீங்க உண்மையா, நீங்க நான் சொல்றது உண்மையா தப்பா. எனக்கு மறுபடியும் சொல்றேன், நீங்க யாரும் எனக்கு எதிரி கிடையாது, நீங்க அத்தனை பேரும் எனக்கு நண்பர்கள் தான். என் வீட்டுல என் புள்ள ஒரு தப்பு பண்ணா நான் எப்படி உரிமையா சொல்லுவனோ கேட்பனோ, ஏன் இந்த மாதிரி பண்ண, என் வீட்டுக்காரன் நான் கேட்பேன், ஏன் எதுக்கு இந்த மாதிரி நடந்துச்சு, ஏன் இந்த மாதிரி பண்ண அப்படின்னு கேட்கறேன்னா அந்த ஒரு உரிமையில தான் மீடியாக்கும் எங்களுக்கும் ஒரு உறவு இருக்கு. நாளைக்கு எந்த விஷயம் பண்ணாலும் நீங்க எங்களுக்கு உங்களோட சப்போர்ட் இல்லாம நான் பாடுற ஒரு 4 பாட்டு யாருக்கும் போகாது. உங்களை நீங்க இல்லாம நாங்க இல்ல, ரசிகர்கள் இல்லாம நாங்க இல்ல, மீடியா இல்லாம நாங்க இல்ல. நம்ம சேர்ந்து ஒரு நல்ல விஷயத்துக்கு சேர்ந்து ஒர்க் பண்ணணுமே தவிர்த்து எங்க மேல நீங்களே சேர்த்த வாரி அடிச்சா அப்புறம் நாங்க எங்க போறது? உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்தா நீங்க கேட்கலாம் சார். சார் இது ரொம்ப ஒருத்தரோட லைஃப ரிப்பேர் பண்றது இப்படிங்கிறதுக்குள்ள பண்ணிடலாம் சார். சீரியஸா சரி, அப்ப அதோட இருந்திருக்கணுமே ஐயா, அதோட இருந்திருக்கணுமே. ஏன் கணவரை பத்தியோ குழந்தைகளை பத்தியோ குடும்பத்தின் மேல் ஏன் கல் எறியப்படுகிறது? எப்படி இப்ப நான் சொல்லிட்டு இருக்க ஸ்பாட்ல சார் ஐசியூல நான் இருக்கேன், என்னால பேச முடியாதுங்களா என் மக பேசியிருக்கா, மீடியால என் மக தெளிவா சொல்லியிருக்கா, அம்மா இந்த மாதிரி ஓவர் டோஸ் டேப்லெட் எடுத்துட்டாங்க சார், அதனால அவங்களுக்கு இந்த இஷ்யூஸ் இருக்கு, அதனால இந்த டேப்லெட் எடுத்துட்டாங்கன்னு. என் மக பேசினதையே நிறைய மீடியா யூடியூப் வீடியோஸ்ல நிறைய திருச்சி போட்டிருக்காங்க சார். இந்த அவல நிலை மாறலன்னு வச்சுக்கோங்களேன், நான் ஒன்னு சொல்றேன், என்ன நடக்குங்கிறது என்னுடைய ஒரு யூகம் நான் சொல்றேன். இந்த உலகம் வெறும் இந்த மாதிரி நெகட்டிவ்ஸ் பத்தியே தான் பேசிட்டு இருக்கோம். அதாவது உதாரணம் சொல்லணும்னா காந்தியை பத்தியோ நேருவை பத்தியோ இல்ல இந்த சமாஜத்துக்கு நல்லது பண்ற பல பேரை பத்தியோ நம்ம எல்லாம் மறந்துருவோம். ஹிஸ்டரி புக்ல ஸ்கூல்ல படிப்போம், அவ்வளவுதான். ஒரு நல்லது பண்ணணும்னா கூட முன்னுக்கு வரத்துக்கு பயப்படுவாங்க. ஐயா இந்த மீடியா போப்ப நம்ம ஏதோ நல்லது பண்ண போய் தேவையில்லாம எப்படிதானே போலீஸ் டிபார்ட்மெண்ட் பத்தி எல்லாருக்குமே ஒரு பயம் இருக்கு. யாருக்காவது எதாவது பார்த்தோம், ஐயோ கோர்ட்டுக்கு சாட்சியா நாங்க சொல்ல வர மாட்டோம்ப்பா, போலீஸ்கிட்டே ஐயோ நாங்க வர மாட்டோம், அவங்க கொடுக்குற டார்ச்சர் எங்களால் தாங்க முடியாது, எங்களை போட்டு நாசம் பண்ணி எங்களை போட்டு உயிர் எடுத்துருவாங்க. ஒரு நல்லதுக்கு கூட நிக்கணும்னா கூட அத்தனை பேரும் பார்த்து பயப்படுறாங்க. என் மக அங்கதான் இருந்தா, விஷயம் கேட்ட உடனே என் கணவர் சென்னையில இருந்து கிளம்பி வந்திருக்காரு, என் மக பிளைட் பிடிச்சி என் மக கிளம்பி டைரக்டா ஹாஸ்பிட்டல் தான் வந்திருக்காங்க. நான் யார பிளேம் பண்றது? இது ஒரு பக்கத்து வீட்டு பார்வதிக்கோ எதிர் வீட்டு ஏழுமலைக்கோ நடந்துச்சுன்னா சட்டையே பண்ண மாட்டேங்கிறீங்க. யாருக்கும் அதை பத்தி கவலை இல்லை. ஏன் நாங்க உங்களுக்கு டிவிக்கு முன்னாடி சாயம் பூசிக்கிட்டு நாங்க நிக்கிறதுனால எங்களுக்கு இந்த அவல நிலை? இப்ப இவ்வளவு நடந்துச்சு, இன்னைக்கு நான் என்னை பத்தி அவ்வளோ மீடியால பேசின அத்தனை பேரும் பேசுனீங்க, நான் இன்னைக்கு உயிரோட வந்து நான் இன்னைக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன். கடைசியில எனக்கு எந்த பிரச்சனையா இருந்தாலும் அங்க வந்தது யாரு? என் மகளும் என் வீட்டுக்காரும் தான். இன்னைக்கு நிக்கிறது பக்கபலமா என் குடும்பம், என் மாமியாரு, என் பிள்ளைங்க, என் கணவர், எங்க இன்லாஸ் அவங்களாம் தான் என் கூட நிக்கிறாங்க. இப்ப நீங்களா என்ன கைவிட்டுட்டீங்களே? நீங்களா முதல்ல ஒருத்தரோட பெட்ரூம்ல நடக்கிறது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு என்னன்னு தெரியாது சார். அதுதான் உண்மை, பச்சையான உண்மை. அதுதான் உங்க குடும்பத்திலேயே எவ்வளவு பேர் கணவர் மனைவிகள் ஒருவேளை விவாகரத்து அப்படி இப்படின்னு நடந்திருக்கலாம். உண்மையா விவாகரத்து ஆனவங்களுக்கு கூட அந்த கணவனுக்கும் மனைவிக்கும் நடுவுல என்ன பிரச்சனை நடந்ததுன்னு அவங்க 2 பேரை தவிர்த்து கடவுளை தவிர்த்து வேற யாருக்கும் தெரியாது சார். உங்க யாராலையும் உண்மையை கண்டுபிடிக்க முடியாது. அது நன்மையாவும் இருக்கலாம், தீமையாவும் இருக்கலாம். அப்படி இருக்கும் போது என்னோட ஃபர்ஸ்ட் திங், அட்லீஸ்ட் இது ஒரு ரிக்வெஸ்டாவது எடுத்துக்கோங்க சார். நீங்க ஒரு இஷ்யூ வருதா, இந்த மாதிரி ஒரு சென்சிட்டிவான இஷ்யூ, முதல்ல சார் நான் ஒரு பொம்பளை 1 hour லைவ் வீடியோ காமிச்சிருக்காங்க. நான் எப்படி படுத்திருந்தேன், என் நைட்டு எப்படி விலகி இருந்தது,
என் முந்தானி எப்படி விலகி இருந்தது, இதெல்லாமா நியூஸ்? இதுக்கெல்லாமா லைக்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த மாதிரி வீடியோஸ் வந்து காமிக்கலாமா? இது அவங்க மயங்கி இருந்தாங்க, ரூம்ல இருந்தாங்க, போலீஸ் போனாங்க, தூக்கிட்டு வந்தாங்க, ரெஸ்கியூ பண்ணாங்க, போதும் இல்ல? எதுக்கு சார் 1 hour வீடியோ? எப்படி சார் ஒரு பொண்ணை இதை டைஜஸ்ட் பண்ணிக்கிறதுக்கு எதிர்பார்க்கறீங்க? நான் கேட்கறது, உங்க குடும்பத்துல சேர்ந்த யாருக்காவது பெண்களுக்கு நடந்திருந்தா உங்களுக்கு வலிக்காதா மனசு? என் குடும்பத்துக்கு எவ்வளவு வலிச்சிருக்கு, என் கணவருக்கு இப்ப எவ்வளவு வலிச்சிருக்கும். இங்க எப்படி வந்துச்சு பின்ன அந்த வீடியோஸ்லாம்? எனக்கு புரியுது ஐயா. நீங்க சொன்ன பாயிண்ட்டுக்கு I'll give an explanation சார். உங்களுக்கு ஒரு வீடியோ வருது. ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு ஒரு நிமிஷம் நம்ம எல்லாருக்குமே தெரியும் அண்ணா யூனிவர்சிட்டி இஷ்யூ எப்படி பரபரப்பா பேசப்பட்டுச்சு. அந்த இஷ்யூ வந்தப்ப எப்படி பரபரப்பா பேசப்பட்டுச்சுன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஒருத்தர் டவுன்லோட் பண்றதையோ இல்ல ஒருத்தர் கையில ஒண்ணு கிடைச்சதுன்னா அந்த சிட்டிசன், அது யாராக இருக்கலாம், அது மீடியாவா இருக்கட்டும், நார்மல் சிட்டிசனா இருக்கட்டும், இல்ல போலீஸ் அதிகாரியா இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், அவங்க அதை 10 பேருக்கு ஷேர் பண்றாங்கல்ல. நீங்க நினைச்சா அங்க தடுக்க முடியுமா? சான்சஸ் இருக்கே. அப்ப யாரோட மனநிலை அங்க சரியில்லை? நான் எல்லாரையும் தான் கேட்கிறேன், நான் மீடியாவையும் தான் கேட்கிறேன், பப்ளிக்கையும் தான் கேட்கிறேன், ஆர் பொறுப்புள்ள அதிகாரம் இருக்கிற ஒரு டிபார்ட்மெண்ட்ல இருக்கிற அத்தனை பேரையும் தான் நான் கேட்கிறேன். ஒரு வீடியோ வந்தா டக்குன்னு அப்படிங்கிறதுக்குள்ள இப்படி ஒரு பட்டன் அமுத்தினா 100 பேருக்கு போகுது. நம்ம அனுப்புறது உண்மையா, கரெக்டா, நல்ல விஷயத்தை அனுப்புனா பிரச்சனை இல்லை. இதெல்லாம் இந்த மாதிரி இஷ்யூஸ்லாம் வந்துட்டு சென்சிட்டிவான இஷ்யூஸ். ஒரு பெண்ணினுடைய மானம், குடும்பம் சம்பந்தப்பட்டதெல்லாம் ரொம்ப சென்சிட்டிவான இஷ்யூஸ். இதெல்லாம் நீங்க ஃபார்வர்ட் பண்றதுக்கு முன்னாடியோ லீக் பண்றதுக்கு முன்னாடியோ யோசிக்கணும் ஐயா. எவ்வளவு நியூஸ் வருது, ஏன் மனசு கஷ்டமா இருக்கு. என்ன மாதிரி எத்தனை பேர் வந்து பேசுறதுக்கு தைரியம் இருக்கும்னு நினைக்கிறீங்க? உங்களை பார்த்தா பயந்து தான் ஓடுவாங்க. நாளைக்கு அதான் சொல்றேனே, அண்ணா யூனிவர்சிட்டி இஷ்யூ வந்துட்டு எப்படியோ வெளியே வந்துச்சு. ஒவ்வொரு கட்சிக்காரங்களும் ஒவ்வொருத்தரும் வந்துட்டு அவங்க ஏதோ ஒரு வாய்ஸ் கொடுத்தாங்க. இன்னைக்கு ஏன் வந்துட்டு உங்களுக்கு தெரியுமா, ஒரு 100 ரேப் நடக்குதுன்னா 10 தான் போலீஸ்க்கே வருது. ஒரு எஃப்ஐஆர் ஃபைல் பண்றாங்கனாவே ஒரு 10க்கு தான் ஃபைல் பண்றாங்க. அதுல 1 தான் கோர்ட் வரைக்கும் நீடிச்சு நிக்கிறாங்க. அத்தனை பேர் பயந்து ஓடுறாங்க. போலீஸ் டிபார்ட்மெண்ட்டை பார்த்தாலும் நம்ம நாட்டில் இருக்கிற சட்ட விஷயங்கள் ரீதியும் மீடியாவையும் பார்த்தா பயந்து போறாங்க. அண்ணா யூனிவர்சிட்டி இஷ்யூ நடக்கும் போது எவ்வளோ பேச்சு, எத்தனை யூடியூபர்ஸ் என்னவோ அங்கேயே நின்று அங்கதான் பார்த்த மாதிரி. ஐம் சாரி டு சே, ஒரு யூடியூபர் மென்ஷன் பண்ணியிருக்காரு, அந்த பெண்ணினுடைய துணியை அப்படியே அவன் தூக்கி விட்டான். என்ன சார் இது? என்ன சார் இது? இதுக்கு நீங்க என்ன பண்ண போறீங்க சொல்லுங்க. சார் சரி, ஒரு நிமிஷம் சார். இப்போ யூடியூபர் மாத்திரம் இல்ல சார், மெயின் ஸ்ட்ரீம் மீடியால வந்திருக்கே சார். மெயின் ஸ்ட்ரீம் மீடியால வந்ததுனால தானே இன்னைக்கு நான் பத்திரிகை நண்பர்களை கூப்பிட்டு நான் இன்னைக்கு எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டியதா போச்சு. இப்ப நீங்க சொல்ற மாதிரி வாட் யூ மென்ஷன்ட் இஸ் a valid point, I accept. சம் யூடியூப் ஃபெலோ போட்டிருந்தாருனாக்கா அதை வந்துட்டு நான் வந்துட்டு அந்த பர்சனை நான் தனிப்பட்ட முறையில் நான் வந்து டீல் பண்ணுவேன். and I am taking action. I have gone to the DCP, Joint Commissioner of Police, and also State Women's High Commissioner மேடம் கிட்ட இன்னைக்கு தான் நான் கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணிட்டு, இதே வந்து தெலுங்கானாலையும் நான் வந்துட்டு கம்ப்ளைண்ட் 8ஆம் தேதி மார்ச் 8ஆம் தேதி அன்னைக்கு நான் ஃபைல் பண்ணேன். மார்ச் 10 இன்னைக்கு தமிழ்நாடு விமன் ஸ்டேட் கமிஷனர் கிட்டையும் நான் கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணியிருக்கேன். அண்ட் நாளைக்கு கேரளா ஸ்டேட் கமிஷனர் அவங்க கிட்டையும் நான் கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ண போறேன். நான் இந்த பிரஸ் மீட் கூப்பிட்டதுக்கு ஒரே காரணம், இந்த அவல நிலை மாறுறதுக்கு சத்தியமா நீங்க யாருமே நீங்க தான் ரெஸ்பான்சிபிள் அப்படின்னு நான் உங்களை வந்துட்டு குற்றம் சாட்டல. ஆனா நீங்களும் தான் ரெஸ்பான்சிபிள்.
நீங்களும் தான் ரெஸ்பான்சிபிள், பப்ளிக்ல இருக்கிறவங்களும் ரெஸ்பான்சிபிள். நான் மக்களுக்கும் சேர்த்து தான் சொல்றேன். பப்ளிக்ல இருக்கிறவங்க ஒரு இந்த மாதிரி ஒரு கெட்ட ஒரு வீடியோவை நீங்க வந்துட்டு இது கெட்ட வீடியோன்னு தெரியுது, அந்த தம்ப்நெயில பார்த்துட்டு தானே நீங்க பார்க்கறீங்க. அரை நிர்வாணமாக கிடந்த கல்பனாவின் கணவர் வந்து பாடுறதுக்கே விடாம நிம்மதி இல்லாம கல்பனாவை போட்டு டார்ச்சர் பண்ணதால எங்க சார் பாத்தீங்க நீங்க? இந்த தம்ப்நெயில்ஸ் எல்லாம் வந்துட்டு போடுறதுனால தானே வந்துட்டு மக்கள், நீங்க உங்க மக்களே எல்லாமே ஃபைனலா வந்துட்டு உங்க மேலதான், உங்க தலைக்கு தான் வந்து விடியும். பாத்துக்கோங்க. நீங்களா அட்லீஸ்ட் புறக்கணிக்கலாம் இல்லையா? உங்களுக்கும் கெட்டதை பாக்குறதுல பயங்கர இன்ட்ரெஸ்ட் இருக்கு இல்லையா? ஏன் இப்படி பண்றீங்க? இப்பவும் சொல்றேன், எந்த துறையா இருந்தாலும், அது போலீஸ் துறையா இருக்கட்டும், இல்ல நீதித்துறையா இருக்கட்டும், இல்ல எந்த ஒரு துறையா இருந்தாலும், அதாவது மக்களுக்கு பாதுகாப்பும் நல்வழி நடத்த வேண்டிய, பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய எந்த ஒரு துறையாகட்டும், அனைத்திலையும் நல்லவர்களும் இருக்கிறார்கள், கெட்டவர்களும் இருக்கிறார்கள். இதுதான் உண்மை. ஒரு நல்லவர் எஃப்ஐஆர் போடுமா, உனக்கு நான் நீதி வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லி ஒரு போலீஸ் சொல்லியிருப்பாரு. அதே போலீஸ்க்கு கீழே இருக்கிறவங்களோ இல்ல அவங்க ஆபீஸ்ல அவங்களோட ஸ்டேஷன்ல இருக்கிறவங்களோ இன்னொரு பர்சன் அந்த எஃப்ஐஆர் லீக் பண்ணிருப்பாரு. அதை பண்ணிருக்கிறதும் போலீஸ் தான். நல்ல விஷயத்துக்கு அந்த எஃப்ஐஆர் அக்செப்ட் பண்ணிட்டு ஆக்ஷன் எடுக்கிறேன்னு சொன்னதும் ஒரு போலீஸ் தான். மீடியா நீங்க கம்ப்ளீட்டா இதுல இருந்து ஒழிவாக முடியாது. எனக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லைன்னு சொல்ல முடியாது. எங்களுக்காக நீங்க நிக்கணும் சார். சரியான ஒரு விஷயத்துக்காக நிக்கணும். உங்க சைட்ல இருந்து சரி, நீங்க ஒண்ணுமே நீங்க தவறு பண்ணலன்னு சொல்றீங்கன்னா, உங்க சைட்ல இருந்து இந்த மாதிரி அவல நிலை நிறுத்துறதுக்கோ இல்ல தொடராம இருக்கிறதுக்கோ என்ன பண்ணிருக்கீங்க இது வரைக்கும்? இனிமே என்ன பண்ண போறீங்க? நான் இதை வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி பேசிஸ்ல தான் பேசிட்டு இருக்கேனே தவிர்த்து குற்றம் சாட்டுறதுக்காக இல்ல. இந்த அவல நிலை மாறணும். என்னுடைய தாழ்மையின் இன்னொரு கருத்து, ஒரு தாழ்மையான ஒரு விஷயத்தையே நான் வந்துட்டு தமிழக அரசுக்கும் நான் கேட்டுக்கிறேன். இதே தான் தெலுங்கானா அரசுகிட்டயே நான் கேட்டிருக்கேன். நாளைக்கு கேரளா அரசை மீட் பண்ணும் போதும் அவங்க கிட்டையும் கேட்பேன். ஐயா, மாண்புமிகும் முதலமைச்சர் ஐயா அவர்களுக்கும் சரி, இல்ல பெண்களுக்கு உண்டான விஷயங்களை பாத்துக்கிற விங்ஸ் ஆர் பொறுப்புல இருக்கிற யாருக்கா இருந்தாலும் சரி, மீடியா ஆர் இந்த யூடியூப் விஷயங்கள் கெட்டது அதிகமா சர்க்குலேட் ஆயிட்டு இருக்கு. அண்ட் ப்ளீஸ் ரிமெம்பர், நம்ம பிள்ளைங்களுக்கு நீங்க நல்ல சாப்பாடு கொடுக்குறீங்களோ இல்லையோ, மைண்டுக்குன்னு ஒரு சாப்பாடு தேவை. மட்டமான மோசமான விஷயங்கள் தான் இந்த பசங்களுடைய மைண்ட்ல இன்னைக்கு அதிகமா போய்கிட்டே இருக்கு. எவ்வளோ ஈஸியா இன்னைக்கு வந்து பொர்னோகிராஃபி இன்னைக்கு ஈஸியா வந்து ஆக்சஸா இருக்கு எல்லாருக்கும்ங்கிறது உங்க அத்தனை பேருக்கும் தெரியும். அது நல்லதில்லை. நம்ம சமுதாயம் சர்வ நாசமா போயிடும். ஒரு லெவலுக்கு போகும்போது ஆணுக்கும் பெண்ணுக்கும் வித்தியாசமே இல்லைன்னு போயிடும். நீ ஏன் அடிக்கிறியா, நான் உன்னை திருப்பி அடிப்பேன். நம்ம கல்ச்சர்ல வந்து புருஷன் அடிச்சுட்டாக்கா பொண்டாட்டி வந்துட்டு திருப்பி அடிக்கிற கல்ச்சர் இல்ல. அதுக்குன்னு பொம்பளை வந்துட்டு பயந்துகிட்டு ஆம்பளைக்கு பயந்துட்டு உட்காந்து அப்படி இல்ல. அந்த ஸ்தானத்துக்கு ஒரு பொண்ணு மரியாதை கொடுக்குறா. அப்பா அடிச்சா திருப்பி அடிக்கிற கல்ச்சர் கிடையாது நம்மளது. இந்த மோசமான நிலை ஐயா மாறணும். சட்டம், தமிழக அரசு ஒரு நல்ல சட்டத்தை கொண்டு வரணும். சோசியல் மீடியாலையும் இந்த யூடியூப்லயும் இஷ்டத்துக்கும் வாய்க்கு வந்தபடி ஒரு மனிதரை, அது என்ன மாத்திரம் இல்ல, நீங்க யாரோ ஒரு பொண்ணை பத்தி பேசினாலும் அது தவறுதான். எந்த நடிகர் நடிகைகள் பத்தியில பேசினாலும். இன்னொன்னு, எதுக்கு சார் சினிமாக்காரங்களுடைய பர்சனல் உங்களுக்கு என்ன நடக்குதுன்னே தெரியாம ஏன் சார் பர்சனல் உங்களுக்கு? அவங்க சார் சினிமாக்காரங்க, நாங்க சினிமால நடிக்கிறவங்களோ பாடுறவங்களோ சூப்பர் சிங்கர்ல ஜட்ஜா இருக்கிறவங்களோ உங்களை சிரிக்கிறதுக்கு வைக்கிறதுக்கோ உங்களை சந்தோஷப்படுத்துறதுக்கோ பாட்டு மூலமாகவும் நிறைய ஜோக்ஸ் மூலமாகவும் நாங்க எவ்வளோ பிஹைண்ட் த ஸ்கிரீன் ஒருவேளை நாங்க அழுதா கூட உங்க எல்லாரும் முன்னாடியே நாங்க சிரிச்சுக்கிட்டு உங்களை என்டர்டெயின் பண்ணிட்டு, பிகாஸ் we are all entertainers. எங்களுடைய தொழில் அது. மாமிசம் விற்கிறவனுக்கு ஒரு தொழில், லா பண்றவங்களுக்கு அட்வொகேட் பண்றது ஒரு தொழில்னா எங்களுக்கு இது தொழில். உங்களை சந்தோஷப்படுத்துறது எங்களுடைய தொழில். எங்களுடைய தொழில் தர்மத்துக்கு எங்களால முடிஞ்சதை பண்றோம். அதை தவிர்த்து நாங்களும் உங்களை மாதிரி சாதாரண மனுஷங்க தான். எங்களுக்கும் குடும்பம் இருக்கு, குட்டி இருக்கு, புள்ள இருக்கு, லோன் இருக்கு, கமிட்மெண்ட்ஸ் இருக்கு, பொறுப்பும் இருக்கு, உடம்பு பிரச்சனைகளும் இருக்கு, எல்லாமே இருக்கு. செலிபிரிட்டிய நீங்க ஒரு செலிபிரிட்டி அவங்களுடைய வேலையில பாக்குறீங்களா, அது வரைக்கும் பாருங்க, அதோட விடுங்க. தயவு செஞ்சு சினிமா சம்பந்தப்பட்டவங்க பின்னாடியே கேமரா எடுத்துட்டு போயிட்டு இருக்கீங்க எல்லாருமே. நம்ம சமாஜத்துல 1008 பிரச்சனை இருக்குங்க சார். அதை சரி பண்ண நம்ம எல்லாரும் சேர்ந்து ஏதாவது பண்ணுவோம். You have any other questions? நான் வந்து கம்ப்ளைண்டா ரெஜிஸ்டர் பண்ணிருக்கேன் சார். அதாவது கம்ப்ளைண்ட்ங்கிறது கூட லீகலான டேர்ம் கிடையாது. அதாவது ஐ ஹவ் கிவன் அ லெட்டர், ஒரு கன்சென்ட்.
இந்த மாதிரி தவறான வீடியோஸ்லாம் இருக்கு. இந்த வீடியோஸை ரிமூவ் பண்றதுக்காக நான் கமெண்ட் கொடுத்துருக்கேன். ஏன்னா சார் ஒரு 2 வருஷம் கழிச்சு நான் நல்லா பாடுவேன், அது உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். நான் ரொம்ப நல்ல சிங்கர், ஓகேவா? சூப்பராக பாடுறனோ இல்லையோ, டெஃபினட்டாக வந்துட்டு என் பாட்டை கேட்டிங்கன்னா நீங்களாம் வா கல்பனா வெரி குட், ரொம்ப நல்லா பாடுறீங்க. என் தொழிலை நான் சூப்பராக பண்ணக்கூடிய ஒரு இண்டிபெண்ட் ஒர்க்கிங் உமன். நாளைக்கு என்னை பற்றி உங்கள் பொண்ணுக்கிட்ட கல்பனா மேடம் எப்படி பாடுவாங்க தெரியுமா, சூப்பராக பாடுவாங்க, நீ கல்பனா மேடம் மாதிரி பாடணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்துட்டு என்னை வந்துட்டு இன்ஸ்பிரேஷனாக எடுத்துக்கிறதுக்கு இருக்கிறாங்க. பிள்ளைங்க நிறைய யங் ஜென்ரேஷன் வந்து நான் கல்பனா ஆண்டி மாதிரி பாடணும்னு நினைக்கிறவங்கலாம் இருக்காங்க. நாளைக்கு இதுங்க இந்த பிள்ளைங்களோ இல்லை அடுத்த ஜென்ரேஷன் பீப்புளோ வந்துட்டு கல்பனா ராகவேந்தர் சிங்கர் யாருப்பா அப்படின்னா, நான் பாடின மின்சார கண்ணா அதுவோ இல்லை கண்ணோடு காண்பதெல்லாம், இந்த பாட்டெல்லாம் மீறி கல்பனா அரை நிர்வாணத்தில் வீட்டில் கிடந்தார், சூசைடுக்கு அட்டம் பண்ணார், என்னை காய் துப்பிட்டு போயிடுவாங்க சார். இதுதான் வீடியோஸ்ல முதல்ல சர்ச்சில் வரும். பாருங்க, 38 வருஷமா நான் பாடுறேன். நான் லைஃப்ல இந்த மாதிரி ஒரு ப்ரெஸ் மீட் நான் பண்ணதே கிடையாது. 40 வருஷம் ஆகுது நான் இந்த ஃபீல்டுக்கு வந்து. ஐ எம் அ சிங்கர், ஐ எம் அ டப்பிங் ஆர்டிஸ்ட், ஐ எம் அ ப்ரொடியூசர், அண்ட் ஐ எம் அ ஸ்டூடெண்ட், ஐ எம் அ ப்ரொஃபஷனல், எவ்ரிதிங். ஐ எம் எஜுகேட்டட் உமன். ஆனால் இந்த 3 நாள் இந்த மாதிரி ஒரு ஆர்டிஸ்டுக்கு பப்ளிசிட்டி வேண்டாம் சார். நல்ல முறையில் நாங்கள் நல்லபடியாக இருக்கிறதுக்கு எங்களுக்கு உதவி பண்ணுங்க, எங்களுக்கு கூட நில்லுங்க. உங்கள் வீட்டில் இருக்கிற சகோதரிகள் மாதிரி எங்களையும் ட்ரீட் பண்ணுங்க. தவறான நியூஸு கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு நியூஸ் போடக்கூடாது, எந்த பொண்ணை பற்றி நீங்கள் நியூஸ் போடக்கூடாதுன்னு நான் சொல்லலை. நியூஸ் கரெக்டா உண்மையா அதனுடைய ட்ரூத் வேல்யூ. ஏன்னா இப்படி மீடியாவும் நியூஸும் இந்த லெவல்ல போயிட்டு இருந்துச்சு வச்சுக்கோங்க, உங்க மேல இருக்கிற நம்பிக்கையும் டோட்டலா மக்களுக்கு போகும். ஒரு உண்மையான விஷயத்த நீங்க நாளைக்கு வெளியில சொல்லும் போது கூட மக்களுக்கு அது மேல மரியாதையோ நம்பிக்கையோ வராது. ஸோ எங்களே உங்களில் ஒரு பர்சனா தயவு செஞ்சு எங்களை ட்ரீட் பண்ணுங்க. எங்களுக்கும் வந்து கூட நில்லுங்க நல்ல விஷயத்துக்கு. நாளைக்கு ஒரு நல்ல விஷயம் பண்ணும்போது கூட நில்லுங்க. உங்க சப்போர்ட்லாம் எங்களுக்கு கண்டிப்பா தேவை சார். உங்க யார் மேலேயும் தனிப்பட்ட முறையில் எனக்கு எந்த கோபமும் கிடையாது. ஆனா ரொம்ப வருத்தமும் மன வேதனையும் இருந்தது. அந்த வேதனையை தெரிவிக்கிறதுக்கு கூட இப்ப நீங்க எனக்கு கொடுத்த இந்த நேரத்துக்காக என்னுடைய தாழ்மையான மனமார்ந்த நன்றிகள். உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்தா சொல்லுங்க, இல்லைன்னா we will wind up. Thank you sir. Thank you so much. சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். சாதாரண ஆயில் 3 ஸ்பூனுக்கு பதிலா மிஸ்டர் கோல்ட் கடலெண்ண 2 ஸ்பூன் ஊத்துனா போதும். மிஸ்டர் கோல்ட் 100% கடலெண்ணெய், எல்லாமே கரெக்ட். குறைந்த விலை நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன்.